ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கண்ணீரோடு கூட, அப்பா இந்த ஏழையை தேடி வந்தீங்களப்பா, அந்த உலகத்துக்கு இந்த ஏழையை தேடி வந்தீங்களே, பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீரையா, பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் செய்தீரையா, பயங்களை நீக்கி பலத்தையே தந்து, பயங்களை நீக்கி பலத்தையே தந்து பரிசுத்த மகளாக்கி, ஐயா பரிசுத்த மகனாக்கி, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. சில கண்களில் கண்ணீர் மாத்திரம்தான் வருகிறது. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, என் பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே. அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு புது பலன் உண்டாகிறது. இந்த ஏழையை தேடி கர்த்தர் வந்தார், இந்த ஏழையை தேடி கர்த்தர் வந்தார், என்னை உயர்வடையும்படியாக, சேற்றிலிருந்து தூக்கும்படியாக. ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த ஏழை தேடி ஒரு உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நிறைய நேரத்தில் உங்களை குறித்து உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நம்ம கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் வெறுமையானவங்க, நம்ம எல்லாம் ஒரு ஓரமாக தான் இருக்கணும் போல, எப்பவுமே காலத்துக்கும் நம்ம குடும்பம் தனியாக தான் இருக்கணும் போல, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சில பெற்றோர் கண்ணீரோடு நிற்கிறோம். எனக்கு இந்த உலகத்தில் ஆதரவாக இருக்குது என் பிள்ளைங்க மட்டும்தான், என் பிள்ளைங்களுக்காக மாத்திரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு செய்த துரோகம், இந்த உலகம் எனக்கு செய்த இழப்புகள், பிரச்சனைக்கு என்னைக்கோ நான் மறித்து போயிருப்பேன். என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, அப்பா இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. கர்த்தர் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு, ஆவியில பலனடைந்தவர்களை கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு வரங்களையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் பலப்படுகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தரை பாடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிப்போம். அஞ்சி கல்லு கையில, அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சி கல்லு கையில, அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. அச்சனையா தாவீது வெற்றியடி, அதில் விழுந்தானையா கோலியாத் செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத் செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவடல, ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவடல, மரட்டு அடி விரட்டி அடி. எல்லா சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக, எல்லா அதிகாரங்களை நிர்மூலமாக்கும்படியாக அதிசயம்தான் நடக்க போகுது, ஆடி பாடி துதிக்க போகுது. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிரியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிரியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுற்றி நிற்க வேண்டாமே, கத்திப்படை சுற்றி நிற்க வேண்டாமே, ஒரு சக்திக்குள்ள தீவட்டி போதுமே, ஒரு
பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பலவானின் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அது எதிரிகளை அடித்து நறுக்கும் இரும்பு. கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அது எதிரிகளை அடித்து நறுக்கும் இரும்பு. எதிரிகளை அடித்து நறுக்கும் இரும்பு. அஞ்சு கல்லை கையில அற்புதம் தான். தேவ மகிமை ஒரு அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் அஞ்சு கல்லை கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, பாடி துதிக்க போகுது. சாத்தான ஓட ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில முறுக்கணும். சாத்தான ஓட ஓட விரட்டணும், சேனைகளை ஒரு நொடியில முறுக்கணும். சேனைகளின் போர் வீரராய் நிற்கணும், ஜெயமெடுத்து போர் வீரராய் நிற்கணும். ஜெயமெடுத்து இயேசுவுக்கா வாழணும், ஜெயமெடுத்து இயேசுவுக்கா வாழணும். மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தா, தோல்வியில்லை இனி என்றும் வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தா, இனி தோல்வியில்லை இனி என்றும் வெற்றியே. தோல்வியில்லை இனி என்றும் வெற்றியே. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் அதிசயம். ஆடி பாடி துதிக்க போகுது. ஆமென். அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. ஜனங்க 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 ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எல்லா கிரியைகள், எல்லா சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கும்படியாக தேவ வல்லமையில் உணர்ந்தவர்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய மகிமை உணர்ந்து சாத்தானுடைய எல்லா கிரியைகள் நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு தேவ பலன், சிம்சோனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் எனக்கு எனக்குள்ள இருக்குது. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கிழிக்கப்படும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படும். எங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் பெருமை பாராட்டாதபடிக்கு என் தேவன் உயர்ந்திருக்கிறார். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எங்கள் ஜீவன் உள்ள கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை பட்டு போய்விட்டது, இனிமே துளிர்ப்பதற்கு ஒரு அடையாளம் இல்லாதபடிக்கு நான் காய்ந்து போயிருக்கிறேன், நான் வெட்டப்பட்ட ஒரு மரமாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நிறைய பேருடைய நினைப்பு எப்படி இருக்குதுன்னா, நான் வெட்டப்பட்ட மரம் அடியோடு என்னை வெட்டிட்டாங்க, திரும்ப நான் துளிர்ப்பது ரொம்ப கடினம், திரும்ப நான் கனி கொடுப்பது ரொம்ப கடினம், நான் பட்டு போன மரம் என்று சொல்லி என்னை வெட்டி போட்டு இன்றைக்கு நான் காய்ந்த நிலையில வேர் ஊன்றுவதற்கும் ஈரம் இல்லாதபடிக்கு, என் இருதயத்துல கண்ணீரும் இல்லாதபடிக்கு நான் அழுது 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 இப்ப அழுதாலும் கண்ணீர் வர முடியாத நிலைமைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் உணர்ந்திருக்கிறேன், நான் ஒரு பட்டு போன மரம், நான் வெட்டப்பட்ட ஒரு மரமா நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை உண்டாக்க, ஒரு புதிய துளிரை உண்டு பண்ண தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போல எங்கள் வாழ்வை செழிக்க வைக்கிறீர். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே
பிள்ளைகள் நிரப்பட்டும். உமக்காய் ஓடுவேன் ராஜனே, திவ்ய கிருபையே பட்டு போல எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. ராஜனே, திவ்ய கிருபையே பட்டு போல எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். ஷதரகலதா தேவ மகிமை. ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக ஓடுவேன். ஓடுவேன்ப்பா. என்னுடைய சரீரத்தில் பலன் இருக்கும் வரைக்குமாய் உம்மை உயர்த்துவேன். உமக்காக ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். நல்ல கரங்களை தட்டி உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். எல்லா வாய்களும் எல்லாரும் எல்லாம் பாடணும். எல்லாம் சொல்லுவோமா? உயிருள்ள நாளெல்லாம் உம்மை வாய்கள் திறக்கட்டும். எல்லாம் சத்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம். நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கிற நாளெல்லாம் உமக்காய் வாழ்வேன். அந்தகாரமே வாழ்க்கையானது. எத்தனை பேர் சொல்லி வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கை அப்படி இருண்டு போன மாதிரி இருக்குது ஐயா, சமீப காலமா என் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்குது. ஏண்டா நான் வாழ்றேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எதுக்காக இந்த வாழ்க்கை எனக்கு? இன்னமும் நான் அந்த உலகத்துல வாழணுமான்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இருண்டு போன உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குற ஒரு நாளுக்குள்ளாக, இருண்ட உன் வாழ்க்கை அந்தகாரமா இருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஒளியாய் கிரியை செய்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். ஆகவே ஒரு மனதோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம், அந்தகாரமே வாழ்க்கையானது. அந்தகாரமே வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த தெய்வமே, விளக்கேற்றி வைத்த கர்த்தர் விளக்கேற்ற போகிறார். நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கிற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் தேவ மகிமை உம்முடைய அபிஷேக தைலத்தால் விளக்கேற்றி வைப்பவரே, விளக்கேற்றி வைப்பவரே, விளக்கேற்றி வைப்பவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளக்கேற்றுங்க. உயிருள்ள நாளெல்லாம் ஆமென். ராஜனே, திவ்ய கிருபையே பட்டு போல எங்கள் வாழ்வை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் துளிர்விடை செய்கிறார். பாடும் பொழுதே நிறைய பேருடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது. பட்டு போன வாழ்க்கை துளிர்க்க போகிறது. பட்டு போன வாழ்க்கை கர்த்தர் துளிர்க்க செய்கிறார். திவ்ய கிருபையே பட்டு போல எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. பட்டு போல எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாம் மகிமை உணர்ந்து கரங்களை தட்டி, அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கே எல்லா கனமும், உமக்கே எல்லா துதியும், உமக்கே எல்லா புகழையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.